நீ கண்ணீர் மத்தியில் இருக்கீங்களா, இல்லை கஷ்டத்தை மத்தியில் இருக்கீங்களா, வேதனை மத்தியில் இருக்கீங்களா, எனக்கு நோய் இருக்கு ஆனால் நோய் போக மாட்டேங்குது, நான் டெய்லியும் நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு நினைக்கீங்களா? ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அவருடைய எண்ணம் வந்து உங்களுடைய இதயத்தை தொடர்றது தான். நீங்க ஒப்பு கொடுங்க, உங்களுடைய நோய் மாறும், கஷ்டங்கள் மாறும், கண்ணீர் மாறும், வேதனைகள் மாறும், குடும்பத்துல ஒவ்வொரு பிரச்சனையும் மாறும். அதான் ஆண்டவருடைய எண்ணமே. ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதத்தை தான் அங்க சொல்ல வந்திருக்கோம். இந்த வேளையில நான் என்னுடைய சாட்சியை சொல்றேன். நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன், நான் எப்படி நான் வந்தேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு, அதே போல உங்களுடைய வாழ்க்கையை மாறணும். அதான் ஆண்டவருடைய எண்ணம். அதுக்காண்டி தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கேன். எனக்கு ஊர் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம், என்னோட சின்ன கிராமம். நான் எப்படி ரசிக்கப்பட்டேன், சண்டை கிளாஸ் மூலமாக தான் ரசிக்கப்பட்டேன். அப்போதான் வந்து ஆண்டவர் என்னை தொட்டாரு. நான் கை குழந்தையா இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா முகத்தை நான் பார்த்தே கிடையாது, எப்படி இருப்பாங்க கூட தெரியாது. ரொம்ப கஷ்டம். 3 வேளையில் ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கும், 2 வேளை சாப்பாடு கிடைக்காது. அப்படிப்பட்ட சூழலாம் இருந்தேன்.